Hello friends, welcome to Tamil Tech 100 YouTube channel. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினு சொன்னா நிறைய பேருக்கு இந்த Picoworkers அல்லது SproutGigs அப்படிங்கக்கூடிய ஒரு ஆன்லைன் ஏர்னிங் பிளாட்ஃபார்ம்ல வந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு ப்ராப்ளம் பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். சோ இப்போ ரீசன்ட்டா பார்த்தோம் அப்படினு சொன்னா Picoworkers அவங்க அந்த அப்டேட்டை கொண்டு வந்திருந்தாங்க. Picoworkers அப்படிங்கிற நேம்ல இருந்து SproutGigs அப்படிங்கக்கூடிய ஒரு நேமை வந்துட்டு அவங்களோட வெப்சைட்டுக்கான டொமைனை சேஞ்ச் பண்ணிருந்தாங்க. சோ அந்த அப்டேட்டுக்கு பிறகு இவங்களோட இந்த SproutGigs வெப்சைட்டை பார்த்தோம் அப்படினு சொன்னா ஒரு சின்ன ஒரு வெரிஃபிகேஷன் எடுக்கறாங்க. சோ இந்த வெரிஃபிகேஷனை பொறுத்த மட்டும் உங்களோட அக்கவுண்ட் வந்துட்டு சேஃப் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி இவங்க இந்த 2 factor authentication அப்படிங்கக்கூடிய ஒரு வெரிஃபிகேஷனை கொண்டு வந்திருக்காங்க. சோ இந்த 2 factor authentication வெரிஃபிகேஷன் அப்படினா என்ன அப்படினு சொன்னா உங்களோட அக்கவுண்ட வந்துட்டு இன்னும் அடுத்த கட்டம் இன்னொரு படி மேல வந்துட்டு செக்யூர் பண்றதுக்காக வேண்டி இந்த சிஸ்டத்தை கொண்டு வந்திருக்காங்க. சோ இதை எப்படி எனேபிள் பண்றதுன்னு சொல்லி பார்ப்போம். சோ நீங்க இதை கட்டாயம் எனேபிள் பண்ணினா தான் அடுத்தடுத்த உங்களோட Picoworkersல வரக்கூடிய ஜாப்ஸ்ங்களை நீங்க செஞ்சு கொள்ளலாம். சோ இப்போ இதுல நீங்க அந்த அக்கவுண்ட வந்துட்டு எனேபிள் பண்ணனும், அதாவது authentication வந்துட்டு எனேபிள் பண்ணனும் அப்படினு சொன்னா முதலாவது ஸ்டெப் நீங்க என்ன செய்யணும்னு சொல்லி பார்த்துக்கொள்ளுங்க. முதலாவது நீங்க உங்களோட Play Storeல போயிட்டு அல்லது உங்களோட App Storeல போயிட்டு Google Authenticator அப்படினு சொல்லி டைப் பண்ணி சர்ச் பண்ணுங்க. சோ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா Google Authenticator அப்படினு சொல்லி இந்த நேமை நீங்க உங்களோட Play Store அல்லது App Storeல நீங்க டைப் பண்ணி சர்ச் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு அக்கவுண்ட் உங்களுக்கு வந்து கொள்ளும். சோ இந்த அப்ளிகேஷனை நீங்க முதலாவது இன்ஸ்டால் பண்ணனும் உங்களோட மொபைல்ல. சோ மொபைல்ல இன்ஸ்டால் பண்ணினீங்க அப்படினு சொன்னா உங்களுக்கு இந்த மாதிரி அது ஓபன் ஆகும். இன்ஸ்டால் ஆனதுக்கு பிறகு இந்த இடத்துல நீங்க கெட் ஸ்டார்டட் கிளிக் பண்ணுங்க. சோ கெட் ஸ்டார்டட் கிளிக் பண்ணீங்க அப்படினு சொன்னா again இன்னொரு இடத்துல வந்துட்டு உங்களுக்கு கெட் ஸ்டார்டட்னு சொல்லி கேட்கும். சோ அதுல கெட் ஸ்டார்டட் கிளிக் பண்ணுங்க. அதுக்கு அடுத்து பார்த்தோம்னா யூனிக் கோட் யூஸ் டு சைன் இன் அப்படினு சொல்லிட்டு அதுலயுமே கெட் ஸ்டார்டட்னு சொல்லி கேட்பாங்க. இதையும் நம்ம கெட் ஸ்டார்டட் கிளிக் பண்ணோம் அப்படினு சொன்னா அடுத்த ஸ்டெப்ல செட்டப் யுவர் ஃபர்ஸ்ட் அக்கவுண்ட் அப்படினு சொல்லிட்டு உங்களோட ஃபர்ஸ்ட் அக்கவுண்ட நீங்க வந்துட்டு கனெக்ட் பண்ணுங்க, அப்படி செட்டப் பண்ணுங்க அப்படிங்கிற ஒரு இன்ஃபர்மேஷனோட காட்டும். சோ இப்போ இந்த இடத்துல ஸ்கேன் QR கோட் enter a setup key அப்படினு சொல்லிட்டு ரெண்டு ஆப்ஷன்ஸ் தந்திருக்காங்க. சோ இப்போதான் நம்மளோட இந்த Google Authenticator appல வந்துட்டு நம்மளோட இந்த SproutGigs அக்கவுண்ட வந்து நம்ம லிங்க் பண்ண போறோம். இப்போ நம்ம ஒவ்வொரு டைமும் வந்துட்டு Picoworkers அதாவது SproutGigsல வந்து லாகின் பண்ணும்போதும் நம்மளோட அக்கவுண்டுக்கான இமெயில் ஐடி அண்ட் பாஸ்வேர்டை என்டர் பண்ணி நம்ம லாகின் பண்ணுவோம். இதுக்கு அடுத்த கட்டம் இன்னொரு படி மேல ஒரு வெரிஃபிகேஷன் வந்து வைப்பாங்க. உங்களோட Google Authentication appல இருக்கக்கூடிய நம்பர்ஸ் என்னன்னு சொல்லி அந்த நம்பர்ஸை நீங்க என்டர் பண்ணாதான் உங்களோட Picoworkers அக்கவுண்ட் SproutGigs அக்கவுண்டை நீங்க லாகின் பண்ண கொள்ளக்கூடியதாக இருக்கும். இப்போ இதுல பார்த்தோம்னு சொன்னா இந்த முதலாவது நம்மளோட Picoworkers அக்கவுண்ட் அதையும் நம்மளோட Google Authentication நம்ம கனெக்ட் பண்ணணும். சோ இதை நம்ம கனெக்ட் பண்றதுக்கு என்ன செய்வோம் அப்படின்னு சொன்னா இந்த இடத்துல அக்கவுண்ட் செட்டிங் அப்படிங்கறத கிளிக் பண்ணுவோம். கிளிக் பண்ணோம் அப்படின்னு சொன்னா நம்மளுக்கு இந்த மாதிரி நம்மளோட 2 factor authentication is disabled ன்னு சொல்லி வந்திருக்கும். சோ இந்த மாதிரி disabled அப்படிங்கிறது இருக்கிறவங்க என்ன செய்யணும்னு சொன்னா நீங்க இதை வந்து எனேபிள் பண்ணணும். சோ எனேபிள் பண்றது எப்படின்னு சொல்லி தான் நான் உங்களுக்கு இப்ப சொல்லி தர போறேன். சோ எனேபிள் பண்றதுக்கு முன்னாடி நீங்க ஏதாவது இந்த இடத்துல அதாவது செக்யூரிட்டி क्वेश्चंस ஏதாவது கேட்கல அப்படின்னு சொன்னா கட்டாயம் ஒரு क्वेश्चंस கேட்டு அதுக்கான ஆன்சரை நீங்க என்டர் பண்ணிட்டு சேவ் பண்ணிக்கொள்ளுங்க. சேவ் பண்ணீங்க அப்படின்னு சொன்னா தான் உங்களுக்கு இந்த இருக்கக்கூடிய 2 factor authentication வெரிஃபிகேஷன் எனேபிள் பண்ணக்கூடியதாக இருக்கும். நிறைய பேர் செய்யற மிஸ்டேக் என்னன்னு சொன்னா நீங்க டைரக்டாவே இந்த செக்யூரிட்டி क्वेश्चंस கொடுத்திருக்க மாட்டீங்க. பட் நீங்க இதை எனேபிள் பண்ண போக கூட நீங்க சரி தர எல்லா ஸ்டெப்ஸையும் சரியா ஃபாலோ பண்ணி வெரிஃபிகேஷன் பண்ணினாலும் உங்களுக்கு இதை வந்து எரர் அப்படின்னு சொல்லி காட்டும். சோ அதனால முதலாவது நீங்க செக் பண்ணுங்க உங்களோட செக்யூரிட்டி क्वेश्चंस அப்படிங்கக்கூடிய இடம் வந்துட்டு சரியா இருக்குதா அப்படின்னு சொல்லி. சோ இதுல நீங்க ஒரு क्वेश्चंस கேட்டு அதுக்கான ஆன்சரை என்டர் பண்ணி சேவ் பண்ணது பிறகு ரெண்டாவது இத பாருங்க நீங்க 2 factor authentication is disabled ன்னு சொல்லி இருக்கும். இதை நீங்க வந்துட்டு எனேபிள் பண்றதுக்காக வேண்டி இந்த இடத்துல இருக்கக்கூடிய கிளிக் டு எனேபிள் அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணீங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்கான QR கோட் ஒன்று வரும். சோ இந்த QR கோடை நீங்க என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா மொபைல்ல யூஸ் பண்ணி ஸ்கேன் பண்ணணும். அப்ப இதை ஸ்கேன் பண்றதுக்காக வேண்டி என்ன செய்ய போறீங்க அப்படின்னு சொன்னா உங்களோட மொபைல்ல வந்துட்டு நீங்க இந்த Google Authentication அப்படிங்கிற ஆப் இன்ஸ்டால் பண்ணிருப்பீங்க. இன்ஸ்டால் பண்ணது பிறகு அதை நீங்க நான் சொன்ன மாதிரி ஸ்டெப் எல்லாமே நீங்க ஃபாலோ பண்ணி ஓபன் பண்ணீங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்கு இந்த மாதிரி காட்டும். ஃபர்ஸ்ட் டைம் யூஸ் பண்றவங்களுக்கு. செகண்ட் டைம் நிறைய கோடை நீங்க ஆட் பண்ணி வச்சிருக்கீங்கன்னு சொன்னா உங்களோட Google Authentication appல வந்துட்டு இந்த இடத்துல பிளஸ் அடையாளம் ஒன்று காட்டும். சோ அதை கிளிக் பண்ணீங்கன்னு சொன்னாலும் இது ரெண்டு ஆப்ஷன்ஸ் இருக்கும். சோ நீங்க ஒரு QR கோடை ஸ்கேன் பண்ண போறீங்கன்னு சொன்னா ஸ்கேன் QR கோட் அப்படிங்கறது இந்த இடத்துல கிளிக் பண்ணீங்கன்னு சொன்னா உங்களோட மொபைல்ல ஒரு கேமரா ஆன் ஆகும். அதுல நீங்க உங்களோட அக்கவுண்டோட இந்த QR கோடை வந்துட்டு ஸ்கேன் பண்ண இயலும். அல்லது நீங்க ஒரே டிவைஸ் மொபைல்ல தான் உங்களோட இந்த SproutGigs அக்கவுண்டையும் வச்சிருக்கீங்க, Google Authentication அப்ப மொபைல்ல தான் வச்சிருக்கீங்கன்ற பட்சத்துல நீங்க அதை ஸ்கேன் பண்ணி கொள்றதுக்கான சான்ஸ் உங்களுக்கு இருக்காது. அப்படியான சந்தர்ப்பத்துல நீங்க என்ன செய்யலாம் அப்படின்னு சொன்னா இந்த இடத்துல பாருங்க வந்துட்டு ஒரு கோட் உங்களுக்கு தந்திருப்பாங்க. நீங்க மெனுவால இதை பார்த்து டைப் பண்ணலாம். அதாவது இந்த QR கோட்டை ஸ்கேன் பண்ணலாம். அல்லது நீங்க இந்த நம்பர்ஸை பார்த்து நீங்க லெட்டர்ஸை டைப் பண்ணீங்க அப்படின்னு சொன்னா இதை வந்துட்டு உங்களோட இந்த authentication அக்கவுண்ட் ஒரு நம்பர் ஒன்று ஜெனரேட் பண்ணி தரும். அப்ப நீங்க நம்பர்ஸை டைப் பண்றதுன்னு சொன்னா இந்த இடத்துல இருக்கிற செட்டப் கீ அப்படிங்கறத கிளிக் பண்ணிட்டு இந்த இடத்துல இங்க நம்பர்ஸை நீங்க டைப் பண்ணுவீங்க. QR கோட் ஸ்கேன் பண்ண போறீங்கன்னு சொன்னா முதலாவது ஆப்ஷன் நீங்க இந்த இடத்துல ஸ்கேன் QR கோட் அப்படிங்கறத கிளிக் பண்ணிட்டு இந்த இடத்துல இருக்கிற QR கோட் இமேஜை நீங்க வந்துட்டு ஸ்கேன் பண்ணுவீங்க.
இப்போதைக்கு நான் என்னோட மொபைல்ல வந்துட்டு என்னோட இந்த QR கோடை வந்துட்டு ஸ்கேன் பண்றேன். ஸ்கேன் பண்ணணும்னு சொன்னா எனக்கு ஒரு கோட் ஒன்று வருது. இப்போ நான் ஸ்கேன் பண்ணது பிறகு இதை ஓகே அப்படிங்கிறத கிளிக் பண்றேன். கிளிக் பண்ணணும்னு சொன்னா இந்த இடத்துல அந்த நம்பர் செட் பண்ண சொல்லுவாங்க. SproutGigsன்னு சொல்லிட்டு ஒரு நம்பர் இருக்கும், உங்களுக்கு ஒரு 6 இலக்கங்கள் இருக்கும். அந்த 6 இலக்கங்களையும் நீங்க இந்த இடத்துல டைப் பண்ணணும். ஸோ நான் டைப் பண்ணிக்கிறேன். இதுக்கு அடுத்தது ஓகே அப்படிங்கிறத கிளிக் பண்ணுவோம். ஓகே, இப்போ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்கு ஒரு 2 ஃபேக்டர் ஆத்தென்டிகேஷன் இஸ் எனேபிள்ட் அப்படின்னு சொல்லி இருக்குது. இப்போ நீங்க இதை எனேபிள் பண்ணிட்டீங்க. ஸோ இதை எனேபிள் பண்ணது பிறகு உங்களுக்கு நிறைய இம்பார்ட்டன்ட் மெசேஜ் உங்களுக்கு பண்ணிய காட்டும் உங்களுக்கு. ஸோ இதை நீங்க பிறகு கிளிக் பண்ணி பார்த்துக்கொள்ளுங்க. இப்போ இதுல என்ன சொல்லிக்கிறாங்க அப்படின்னு சொன்னா நிறைய விஷயங்களை ஹைட் பண்ணிருக்கிறேன். என்ன ரீசன் சொன்னா என்னோட அக்கௌண்டோட டீடைல்ஸ் மற்றவங்களுக்கு வழங்கும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி. இப்போ இந்த இடத்துல பாத்தீங்கன்னு சொன்னா ரீகவரி கீஸ் சொல்லிட்டு உங்களுக்கு பண்ணிய நிறைய ஒரு லெட்டர்ஸ் அண்ட் நம்பர்ஸ் எல்லாம் சேர்ந்த மாதிரி நிறைய பாக்ஸ் மாதிரி கோட்ஸ் தந்திருப்பாங்க. ஸோ அது எல்லாத்தையும் நீங்க சேவ் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. மேபி ஃபியூச்சர்ல உங்களோட கூகுள் ஒத்தன்டிகேஷன் அப்போ உங்களுக்கு லொகின் பண்ண நம்ம போயிட்டு அல்லது மொபைல் தொலைஞ்சு போயிட்டு அப்படின்னு சொன்னா உங்களோட இந்த SproutGigs அக்கௌண்ட்டை வந்து நீங்க லொகின் பண்ணி கொள்ளையிலாது. ஸோ அப்படியான சந்தர்ப்பத்தில் இவங்க தரக்கூடிய இந்த ரீகவரி கீஸ் அப்படிங்கக்கூடிய நிறைய கீஸ் உங்களுக்கு தந்திருப்பாங்க ஒவ்வொரு ஃபார்மெட்லையும். அதை யூஸ் பண்ணி நீங்க உங்களுடைய அக்கௌண்ட்டை நீங்க ரீகவர் பண்ணி கொள்றதுக்கான ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ அதனால நீங்க கட்டாயம் உங்களோட இந்த இருக்கக்கூடிய அக்கௌண்ட்டை வந்துட்டு இந்த மாதிரி நீங்க எனேபிள் பண்ணது பிறகு இந்த பேஜை ஸ்கிரீன்ஷாட் பண்ணுங்க. அல்லது இந்த இடத்துல பாத்தீங்கன்னா டவுன்லோட் ரீகவரி கீஸ்ன்னு சொல்லி இருக்குது. இதை நீங்க கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணி கூட வச்சுக்கொள்ளையிலும். இப்போ நீங்க டவுன்லோட் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. அதே மாதிரி ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து நீங்க கரெக்டா ஒரு இடத்துல வந்து அல்லது ஒரு புக்ல நோட் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. நெக்ஸ்ட் டைம் உங்களோட அக்கௌண்ட்டை நீங்க லாகின் பண்றதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ இப்போ நம்ம பார்ப்போம் நம்மளோட இதில் ஜாப்ஸ் வந்துட்டு செய்யறதுக்கு ஓப்பன் ஆகுதா அப்படின்னு சொல்லி. இப்போ நான் இந்த இடத்துல ஒரு நியூ ஜாப்பை வந்துட்டு ஓப்பன் பண்றேன். ஓப்பன் பண்ண உடனே உங்களுக்கு இந்த மாதிரி செய்யறதுக்கு காட்டுது. ஸோ இப்போ நீங்க உங்களோட Picoworkersல வந்துட்டு உங்களோட ஜாப்பை நீங்க செஞ்சு கொள்ளையிலும். ஸோ நீங்க கட்டாயம் இந்த 2 ஃபேக்டர் வெரிஃபிகேஷன் எனேபிள் பண்ணாதான் உங்களோட அடுத்த கட்ட டாஸ்க்குகளை நீங்க செய்யக்கூடியதாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ எல்லாருக்குமே ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோவை இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அப்படி யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னு மறக்காம நெக்ஸ்ட் அடுத்து என்ன மாதிரியான வீடியோக்கள் வேணும் அப்படின்றத நீங்க பண்ணி உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல குறிப்பிடுங்க. நெக்ஸ்ட் இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ கைஸ், பை பை.